கட்டுமரம் என்பதுதான் கட்டுமரா என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பல சொற்கள் நமக்கு வந்து தமிழ்ல இருந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. ரொம்ப முரணா இருக்கு நீங்க பொருள் எனக்கு பொருள் இது என்ன முரண்? ஏற்க முடியாக வள்ளுவன் ஒரே குரலை சொல்றான், நீ இப்படித்தான் பண்ணணும், நீ இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சரி, இது தப்பு என்கிற இந்த வரையறை இருக்குல்ல, இது தமிழ்நாடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் கொடிமரம் ஏற்றுறோம், அவங்களும் கொடிமரம் வச்சுட்டாங்க. நம்ம விளக்கேற்றுறோம், அங்கேயும் விளக்கேற்ற ஆரம்பிச்சு வெறும் ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டது, பாரதம் மொழிபெயர்க்கப்பட்டது, சிவகாமி மொழிபெயர்க்கப்பட்டது, உதயணன் கதை மொழிபெயர்க்கப்பட்டது, பெருங்கதை மொழிபெயர்க்கப்பட்டது, அப்புறம் வந்து எல்லாமே குண்டலகேசி வளையாபதி அத்தனையும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த இது டெல்லியினுடைய பழைய பேருன்னு நினைக்கிறீங்க, இந்திரபிரஸ்தம். இந்திரனுடைய பேரில் தான் டெல்லி அந்த காலத்தில் வளர்ந்தது. பெரிய நகரத்தை நிர்மாணிக்கிறாங்க. தமிழர்களை காவு வாங்கி தமிழ் கடவுளை பூரா வடமொழி கடவுள் போல மாற்றி காட்டியது. மீசை நல்லா பெருசாக வச்சிருந்தா அவன் பூரா என்ன சரி தமிழன் அல்லது தென்பகுதியை சேர்ந்தவன், ரைட்டா? மீசையே இல்லாட்டா இருந்தா தெய்வாம்சம் பொருந்தியவன், இவன் அசுர குணம் பொருந்தியவன் அர்த்தம். அப்போ அசுரனை அடையாளம் காட்டணும்னா பெரிய மீசையை காட்டுறது, தெய்வாம்சத்தை அடையாளம் காட்டணும்னா மீசை இல்லாமல் காட்டுறது. எல்லாமே அசுரத்தனமானது என்று காட்டி அது வந்து தமிழர்களுக்கோ அல்லது தென்னிந்தியர்களுக்கோ ஒரு குறியீட்டு இது புராண கதைகளாக எழுதுகிறான். அதை நம்மளே படிக்க வைக்கிறான், நம்மளே கொண்டாட வைக்கிறான், நம்மளே பின்பற்ற வைக்கிறான். சரியா போச்சா? சொல்லி முடிஞ்சு போச்சா? இது இல்லை, வானத்தை பூரா அளந்துடுறான். மூணாவது அடிக்கு இடமில்லன்னு கேட்குறான். எப்படி பாருங்க, இது ஒரு 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 கொடைக்குணம் உள்ளவனை நீ எப்படி அது பண்ணுறது? அவன் தலையில் வைக்கிறான். அப்போ எப்படி பார்த்தாலும் ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன், மிகச்சிறந்த இசை மீட்டக்கூடியவன், கலைஞன், மிகச்சிறந்த வீரன். இத்தனை அம்சங்களும் இருந்தும் அவன் கொல்லப்படுறான். ஏன்? ஒரு மிகச்சிறந்த அரசன், அப்படிப்பட்ட அத்தனை பலமும் இமயமலே அசத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவன், அவன் எங்கே பின்பற்ற நடமை? இப்போ அவன் நெஞ்சிருக்கணும், நான் விசாரிச்சு என்னென்னு கேட்குறோம்கணும். அவன் சரியான ஆளாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? எடுத்த உடனே அவனை நான் காலி பண்ணுறோங்கிறான். இப்போ என்ன தப்பு பண்ணா? நீங்கள் இப்போ பெண்பத்தன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ராவணன் பெண்பத்தனா? ஆனால் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கலை. நான் தவம் செய்ய போகிறேன், நான் யாகம் செய்ய போகிறேன், நான் முனிவராக இருக்க போகிறேன்னு சொல்லி போகிறோன்னு போகிறான். அடித்து விரட்டுறான். ஒழுங்காக உழைச்சாப்பிட சாப்பிடு, இந்த உதவாத வேலையை இங்கே வச்சுக்கிறாதுன்னு சொல்லி விரட்டி அடிக்கும் போது அத்தனை வரும் போய் பஞ்சாயத்து பண்ணுறான். யார்கிட்ட? இதில் இந்த ராவணன் படம் மணிரத்னம் எடுத்ததில் விக்ரம் என்ற கதாநாயகன் மேலே என்ன தப்பு இருக்குது? அந்த மக்கள்கிட்ட என்ன தப்பு இருக்குது? இந்த கேள்வி எனக்கு ராமாயணத்தை கேட்க முடியுமா? கிளடியில் கிடைச்சா அது வந்து திராவிட நாகரிகம் எங்கள் பாராளுமன்றத்தில் இது வெங்கடேஷ் எம்பி. அதே தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டாருன்னா தமிழர் நாகரிகம்ங்கிறார். என்னடா நியாயமாக இருக்கு? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் பேராசிரியர் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமாம், கடந்த உங்களுடைய நேர்காணலும் வந்து சிறப்பாக எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. நம்ம தீபாவளி பண்டிகை, அது பல வகையான புராண கதைகள்லாம் இருக்குது. தமிழர்களுடைய மரபுல இருந்து பார்த்தா அதை வந்து ஆரியர்கள் தமிழர்கள் போகிறன்னு சொல்லணும். நம்மக்கிட்ட பாருங்க இதாகுது, ஆரியர் திராவிடர்னு சொல்லி சொல்லி நம்ம அது தமிழர்களுக்கான போர் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. அது தமிழர் பண்டிகை இல்லை, ஆரியர்களுடைய பண்டிகை இல்லைன்னா அது வந்து இன்னொரு தரப்பும் வந்து சொல்கிறாங்க அது பௌத்த பண்டிகை அப்படின்னு ஒரு தரப்பு. என்ன இது, நம்ம இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? அதாவது எல்லா நாடுகளையும் எல்லா மக்களிடத்திலும் சில விஷயங்கள் பூர்வீகமாக இருக்கும். தொடக்கத்தில் அவங்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய தாத்து இருக்கும். அது மெல்ல மெல்ல மாறும். இப்போ தமிழக பரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனக்குழு முழுக்க முழுக்க ஒரு தமிழ் இனம் என்றாலும் கூட தொழில் சார்ந்த இனக்குழுக்களாக நம்ம வந்து குறிஞ்சி, முல்லை மருதம் நெய்தல் என்கிற அந்த தொழில் சார்ந்தும் இடம் சார்ந்தும் நம்ம அதை வந்து அது ஒரு இனக்குழுவார அடையாளம் கண்டுறோம். அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு தங்களுடைய நம்பிக்கைகளை, வழிபாடுகளை பண்பாட்டு கூறுகளாக வளர்த்தெடுப்பாங்க. இப்போ உதாரணமாக நம்முடைய முன்னோர்களுடைய இதில் வந்து இயற்கை வழிபாடு தான் நமக்கு பூர்வீகமானது. தொடக்கத்தில் அது இயல்பான, அது உலகம் முழுவதும் பொதுவானது. ஒளியை கண்டு வழிபடுவதும் இருளை கண்டு அஞ்சுவதுமான ஒரு உளவியல் ரீதியான விஷயங்கள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இன்றைக்கி கூட நெருப்பை பார்த்து விலங்குகள் அஞ்சு ஓடுது அப்படின்னா அது ஒரு உளவியலுக்குள்ள பதிவு ஆகிருக்கு. மனிதன் அந்த நெருப்பை தானாக உருவாக்க ஆரம்பித்தவர் தான் அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே வசப்படுத்த ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஒளி என்பது ஒரு வழிபாட்டுக்குரியதாக தொடக்கத்தில் இருக்குது. அதுக்கடுத்து இயற்கையினுடைய சீற்றங்களோ அல்லது எல்லை மீறிய தாண்டவமோ அழிவை ஏற்படுத்துகின்ற பொழுது காரணம் தெரியாத மனிதர்கள், சிந்திக்க தெரிந்த காரணம் தெரியாத மனிதர்கள் என்ன செய்யறான்? பயப்படுறான், அஞ்சு நடுக்கிறான். அப்போ அவைகளை வழிபாட்டுக்குரியதாக மாற்றுறான்.
அதனால தான் இன்றைக்கி வாயு பகவான் சொல்கிறேன். நம்ம அதை சொல்கிறது காற்றை. அதே போல் கடலம்மை அப்படிங்கிறான். ஏன்னா அதனுடைய பாதிப்பு பலனடைகிறது, பலனும் இருக்கிறது பாதிப்பும் இருக்கிறது. அப்போ எனக்கு பலனை மட்டும் கொடு கடலம்மை, எனக்கு பாதிப்பை உண்டு பண்ணிடாத, நீ பேரலையா வந்து ஆழிப்பேரலையா வந்து என்னை வந்து அழிச்சிடாதுன்னு சொல்கிற நிலை. அப்போ அந்த நம்பிக்கை அது பேச்சை கேட்க போகிறதும் கிடையாது, அல்லது கட்டுப்பட போகிறதும் கிடையாது. அது இயல்பாக எப்போ வரணுமோ அப்போ வரும். அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு இப்போ விலங்குகளையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு வழிபாட்டுக்குரியதாக மாற்றுறோம். என்னென்னா அந்த விலங்குகளை நம்ம பாதிப்படைகின்ற பொழுது, அதனால தான் நாக வழிபாடு, நாகர்கள் என்கிற அந்த இனக்குழுவும் அல்லது நாக வழிபாடும் ரொம்ப பழமையானது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிலைகள். அதே போல் விலங்குகளில் சிங்கம், புலி எல்லாமே வந்து அச்சுறுத்தலாகத்தான் மனிதர்களுக்கு இருந்தது. மற்ற விலங்குகள் சிந்திக்க தெரியாத விலங்குகள், அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ங்கிற மாதிரி எது வந்து வலு உள்ளதோ அது வாழும். அதுதான் அதனுடைய கூறு. ஆனால் சிந்திக்க தெரிந்தவன்கிறதுனால அந்த இயற்கையாக வரக்கூடிய ஆபத்துக்களை என்ன செய்ய முடியும், இவன் தன்னுடைய அறிவாளுமையினால் தவிர்க்க முடியும், அதை வந்து அப்புறப்படுத்த முடியும். அதுதான் அங்கே அடிப்படையில். அதனால தான் மரங்களுக்கு இடையில் குகைகளில் வாழ்ந்த மனிதன் என்ன செய்கிறான், தன் இருப்பிடங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறான். இது அவனுடைய அறிவார்ந்த நிலைகள். இப்படிப்பட்ட இயற்கை வழிபாட்டு நிலையில் இருந்து அவன் அடுத்து என்ன செய்கிறான்னா இனக்குழு தலைமைகளை வழிபட ஆரம்பிக்கிறான். ஒரு வழி நடத்தக்கூடிய தலைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. அன்றைக்கு பெண் தலைமையும் இருந்தது முக்கியமாக. அது தாய்வழி சமுதாயம். உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணினுடைய கருவில உருவாகி குழந்தைகளை ஈண்டெடுப்பதை ஒரு மிகப்பெரிய ஆற்றல், பெரிய தெய்வ சக்தியாக கருதுனாங்க. அப்போ வந்து பெண் பின்னால தான் அத்தனை ஆண்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அதான் தாய்வழி சமுதாயம். ஒரு உடல், அந்த உடலுக்குள்ளேருந்து ஒரு இன்னொரு உடல் முக்கியமாக வரும்போது அதான் பார்த்துருப்பான். விலங்குகளுக்கு அப்படித்தானே வருது. இருந்தாலும் அந்த அந்த பெண்மைக்கான ஒரு பெரிய மதிப்பு இருந்தது, ஆண்கள்கிட்ட கிடையாது. ஆனால் இதற்கு காரணம் ஒரு ஆண் தான் என்கிற அறிவு எப்போ எழுகிறதோ அப்பொழுது வந்து அவனுடைய சிந்தனை மாறுது. அப்போ தான் ஆண் ஆதிக்கம், அந்த ஆண் தலைமை வருகிறது. இது மற்ற இடங்கள்லேருந்து வந்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த ஆண் தலைமை என்பது இங்கே பரவியது மற்றவர்களால், மற்றவருடைய வரவால் தொடர்பால்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அந்த தலைமையை வழிபடுவது என்பது அத்தனை பேரை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபர் திடீரென்று மரணம் ஏற்படுகின்ற பொழுது, அவர் இல்லாமல் போகின்ற பொழுது அவர்கள் தடுமாறுகின்ற பொழுது அவர்களை என்ன செய்கிறாங்க, வழிபாட்டுக்குரியதாக மாறுது. அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பிற்காலத்தில் நடுகள் நட்டு வழிபடுறோம். நம்மளுக்கு மரங்கள் கூட வழிபாட்டுக்குரியது. ஏன்னா இயற்கை வழிபடுவது. ஏன்னா மரம் என்பது எந்த அளவுக்கு பயனுள்ளதுங்கிறது மனிதனுக்கு தெரியும். அப்போ மரம் இன்னைக்கு கூட ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து ஸ்தலவிருச்சம்னு சொல்லுவான். அந்த 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 இறைவனுக்கே ஒரு மரத்தை வந்து அடையாளப்படுத்துவான். அவையெல்லாம் இயற்கையும் தெய்வ வழிபாடும் பிரித்து பார்க்க முடியாது என்கிற தமிழினுடைய வாழ்வியல் தான். எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் அங்கே உரிய அடையாள மரம் இருக்கும், அந்த தெய்வத்துக்குரிய அடையாள மரம் இருக்கும். அதுதான் அடிப்படை. அதுதான் சொல்கிறேன், ஆதி வழிபாட்டு முறையினுடைய வேர்கள் அந்த தலவிருச்சம் என்கிற பேரில் அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் தொடருது. எத்தனை கட்டடங்கள் பெருகலாம், பிரகாரங்கள் பெருகலாம், சுற்றுச்சுவர்கள் பெருகலாம், ஆனாலும் அந்த மரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது என்று பட்டுப்போனாலும் அதற்கு வேலி அமைத்து கோயிலுக்கு நடுவில் இன்றைக்கு கூட நீங்கள் பல கோயிலில் பார்க்க முடியும். தலவிருட்சம். அப்படிங்கும்போது அந்த இயற்கை வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் நம்ம வந்து நீரை கூட கடலை வழிபடுறது, நீரை வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய பொருளாக பார்க்கறது. பெண் தெய்வங்கள் இப்படி மாரியம்மன், அது ஒன்று. அதாவது தலைமையினால் வழிபாட்டுக்குரியதாக மாறினது. இன்னொன்று அகால மரணம் அடைகின்ற பொழுது பேறுகாலத்திற்குரிய பெண்கள், நிறைமாத கற்பனையாக இருக்கக்கூடிய பெண்கள் வரகணம் அடைகின்ற பொழுது அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பார்த்து அதுக்கு ஒரு வழிபாட்டுக்குரியதாக மாற்றுறாங்க. ஏன்னா திரும்ப இது போல் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடாது, எங்கள் இனக்குழு நடக்கக்கூடாது, இந்த அம்மன் வந்து இந்த தாய் வந்து அதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதே போல் மழை என்றாலும் கூட ஒரு பெண் தெய்வ வழிபாடு. மாரியம்மன்னா மாறினா மழை அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும், அதாவது அந்தந்த இடங்களுக்கு ஏற்றவாறு உருவாகக்கூடிய அந்த தெய்வ மரபு அடுத்த இடத்துக்கு பரவுது உறவுகள் மூலமாக. இப்போ சம்மந்தம் பண்ணுறோம், இந்த ஊரில் இருக்க பிறந்து வளர்ந்த பெண்ணு இன்னொரு இடத்துக்கு சம்மந்தம் பண்ணும்போது இந்த எச்சங்களை அங்கே கொண்டு போவாங்க. அவங்கள்ட்ட இருந்தது அங்கே போய் கொஞ்சம் பரவும். இந்த வாழ்வியல் முறை கொஞ்சம் பரவும், அப்படித்தான் இதாகும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தெய்வ வழிபாடு என்பது நமக்கு வந்து ரொம்ப ஆரம்பத்தில் அதான் நம்பிக்கைக்குரியதுங்கிறது மூட நம்பிக்கையாக இல்லாமல் இயற்கை வழிபாட்டு இருந்து அச்சத்தாலும் நன்றி உணர்ச்சியினாலும் வந்த மரபு பண்பாட்டு மரபாக மாறுது. முதல்ல காரணம் இருக்கிறது, இந்த காரணம் தான் அப்படின்னு காரணம் இருக்கிறது. காரணத்தை தாண்டி வருகின்ற பொழுது காரணம் அறியாமலும் அதை பின்பற்ற மாதிரி அதை பண்பாட்டு மரபு. அவங்களுக்கு காரணம் தேவையில்லை. என் தாத்தா செஞ்சாரு, எங்கள் அப்பா செஞ்சாரு, நாங்கள் செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு காரணம் தெரியாது, அவங்களுக்கு காரணம் தெரியும், அவங்க தொடர்ந்து வராங்க. இப்போ நான் பண்பாடானா பார்க்குறேன். இதுதான் அந்த அடிப்படை. அப்படி இருக்கின்ற பொழுது பின்னால் வந்து உங்களுக்கு தெரியும், பல விழாக்கள் சங்க காலத்திலேயே நீர் விளையாட்டு என்பது பெரிய விழா.
ஏன்னா நமக்கு வெப்ப பூமி இது. அதனால் கடலாடுதல், சிலப்பதிகார மணிமேகலையில் மிகப்பெரிய விழாவாக காட்டுறது கடலாடுதல், இந்திரா விழாவில் ஒன்றா இருக்கும். அதே போல் அருவியாடுதல், குளமாடுதல், ஆறாடுதல். நீங்கள் வைகையாற்றினுடைய பெரிய விழாக்களை நீராடுதலில் தான் பரிபாடல் முழுக்க காட்டுது. அந்த அளவுக்கு ஆணும் பெண்ணும் கூடி கொண்டாடி மகிழ்வாங்க ஆற்றுக்குள்ள விளையாட்டு அந்த அளவுக்கு இருக்கும். காரணம் அந்த நீர் விளையாட்டு என்பது இந்த வெப்ப பூமிக்கு அவர்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு உடல்நலத்தை கொடுக்குது. அதே போல் தான் அருவியாடுதல், மலைப்பக்கம் போனால் அருவியாடுதல், சமவெளிக்கு வந்தால் குளமாடுதல், ஆறாடுதல், கடற்கரைக்கு வந்தால் கடலாடுதல். அப்போ நீர் விளையாட்டு என்பது பெருங்கதையில் மிகப்பிரமாக சொல்லுவான், சிலப்பதிகாரத்தை சொல்லுவான், சொல்லாத காப்பியுமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம தமிழருடைய வாழ்வியலில் இருந்து இன்றைக்கி நம்ம வந்து வாழ்வியல் அந்த குளித்தலுங்கிற முறையே மாறிப்போச்சு. வீட்டுக்கு விட்டு போகாத அளவுக்கு. ஆமாம், இன்னைக்கு கிராமத்திலே மாறி போச்சு. கிராமத்தில் நாங்கள் அந்த காலத்தில் என்ன செய்வோம், குறைஞ்சபட்சம் குளமாட போக முடியாட்டா, குளமாட போவோம் நிறைஞ்சு கிடக்கும் போது, ஆறாடையும் போவோம் ஆறில் பெருகி வரும்பொழுது. ஆனால் அது ரெண்டிலையும் தண்ணி வற்றி போச்சுன்னா குறைஞ்சபட்சம் பெரிய பெரிய கிணறுகள் இருக்கும் தயார் பண்ணி விவசாயத்துக்காக. அதில் நாள் முழுக்க உள்ள விழுந்து குளிச்சுக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி அந்த கிணத்துலையும் குளிக்க முடியாத அளவுக்கு முழுக்க இப்போ விலகியாச்சு. விலகி வீட்டுக்கு தண்ணி வருது, எந்நேரமும் தண்ணி வருது. இது அரசியல் எல்லாம் கலந்து வருது. அதில் வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து அவசர உலகத்தில் போகிறதுக்கான இதே வந்து உடம்பை குளிர்விப்பதற்கு பதிலாக உடம்பை நினைத்து கொண்டு போகிறோம். அது இல்லாமல் காலையில் எழுந்த உடனே ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த அளவுக்கு கிணத்துக்கு போனோமா, பாஞ்சமா, அது ஒரு உறவை வளர்த்து கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த களமெல்லாம் என்ன செய்ச்சு இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ நமக்கு வந்து செல்ஃபோனு, தொலைக்காட்சி. ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ தாமிரபரணி, வைகை, காவேரி இந்த கரைகளில் பூரா படித்துறைகள் கட்டி வச்சுருப்பாங்க. அது என்னென்னா அந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய வாழ்வியல். விவசாயத்துக்கான நீராதாரம், குடிநீருக்கான நீராதாரம் தாண்டி அவருடைய குளித்தல் என்கிற அந்த இதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது இந்த பெரிய நதிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி அங்கங்கே ஓடுறதெல்லாம் பார்ப்போம். இப்படி இருந்த இந்த பல வாழ்வியல் பண்பாட்டு நிலையில் இந்த வழிபாடு என்பது பிற்காலத்தில் கொஞ்சம் தள்ளி வந்த உடனே நம்பிக்கைகள் என்கிற அந்த நிலை மாறி மூடநம்பிக்கையை தொடுகின்ற அளவிற்கு சமய நிறுவனங்கள் வந்து என்ன செய்கிறது, டேக் ஓவர் பண்ணுது, அதை கையில் எடுக்குது, நிறுவனமயப்படுகிறது. ஆன்மீகம் என்பது அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்கள் சாமியை போய் நான் செய்வேன், நான் நேரடியாக கும்பிடுவேன், தொட்டு கும்பிடுவேன், அதை மண்டையில் கூட தேங்காய் உடைச்சு கும்பிடுவேன். அதை யாரும் அங்கே கேட்கறதுக்காக சட்டையை பிடிச்சி கேட்போம், யோ என்னையா நீ, நான் உனக்கு இவ்வளோ கொடை கொடுத்துருக்கேன், நீ எனக்கு ஒன்றும் செய்யலை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்போம். என்னடி அபிராமினி டீ போட்டு பேசுகிறேன் பாரதி வரைக்கும் அந்த உரிமை இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு பக்தனுக்கு ஒரு தெய்வத்துக்குமான உறவும் நெருக்கமும். ஊடையில் பூசாரி எதுவும் கிடையாது, இடைவெளி கிடையாது. அப்போ கடா விட்டோம், கோழி விட்டோம், சுருட்டு வைப்போம், சாராய வைப்போம், இதெல்லாம் நினைச்சப்போம். எனக்கு கிட்ட கிடைக்கிறது என்னவோ அதை வைப்பேன். ஏன் வைக்கிறேன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சாரோ அதை வச்சு அதை இவன் அனுபவிக்கிறான். அதுதான் முக்கியமானது. இவன் சாப்பிட்றது, அவர் சாப்பிட்டது, இவன் அவர் சாப்பிட்டதுங்கிறதுக்காக தான் வைக்கிறான். அவர் விரும்புறத பூரா வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அது பூரா இவனால் விளக்கப்பட்டதல்ல, இவனால் விரும்பக்கூடியது தான். அந்த மாதிரி தான் நம்ம வழிபாட்டு மரபுகளில் பூரா தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. இது வந்து காலங்காலமாக இருக்கிற மரபுகள் ஒவ்வொரு இனக்குழுக்கு ஏற்றவாறு. இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கடல்களை பார்த்தீங்கன்னா பெரிய சுறா வேட்டையாடி அந்த கொம்பை நட்டு கும்பிடுவாங்க. அது அவனுடைய வழிபாட்டு முறைகள். குறிஞ்சியில் பெரிய பெரிய வேட்டையாடினா எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காட்டில் விவசாயத்தை வந்து சேதப்படுத்தும், பன்றிகள், மான்கள் எல்லாம் சேதப்படுத்தும், எல்லாத்தையும் வேட்டையாடுவாங்க. தடுத்ததே கிடையாது. அதை ஒரு மிகப்பெரிய வீரச்செயலாக பார்ப்பாங்க. பெரிய காட்டு பன்றிகள், கொம்புடைய பன்றிகள்லாம் அடிபட்டுச்சுன்னா அதை வண்டி கட்டி, வண்டியில் மேலே அந்த வண்டியை கட்டி வேட்டை நாய்களை பூரா முன்னால் பிடிச்சிக்கிட்டு அந்த வேட்டைக்கு போன இளைஞர்கள் ஆரவாரத்தோடு ஒரு திருவிழா கோலம் போல ஊரை சுற்றி வருவாங்க. அப்போ சகல சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கோடித்துணி எடுத்து கட்டுவாங்க, துண்டு வேட்டின்னு சொல்லி என்ன அந்த வீர செயலுக்கு கட்டுவாங்க. அவங்களுக்கு குறித்து வச்சுக்கிட்டு இந்த பன்றியினுடைய மாமிசத்தை கூறு போட்டு கொடுக்கணும் பொழுது அவர்களுக்கு ஒரு பங்கு போகும். அதான் பங்கு பிரிக்கிறது. இந்த வீரத்தை பாராட்டுறதும் அவர்கள் என்ன செய்யறது, அவர்களுக்கு அதை பங்களிப்பை செய்வதுமான ஒரு பெரிய பண்பாட்டு கொடை என்பது அது இருந்தது. கூட்டு உணர்வு, பகுத்துண்டு. அதைத்தான் சங்க இலக்கியத்தில் இலக்கணத்திலேருந்து பாதீடுன்னு சொல்லுவாங்க. பகுத்துண்டு, கல்லூரி ரோம்புதல். பார்த்தீங்கன்னா கிடா ஏதாவது வெட்டினா அந்த ஊர் திருவிழா முடிஞ்ச பிறகு அது வந்து பங்கு பிரிச்சு ஒவ்வொரு வரிதாரருக்கும் தலைக்கு வரி பிரிக்கிறது உண்டு, பங்கு பிரிக்கிறது உண்டு. இதெல்லாம் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே வாழ்வியலோடு தொடர்பட்டது. இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், பயிர் செய்கிறேன், என் பயிரை பாதுகாக்கணும், சேதாரப்படுத்துகிற உயிர்களை பார்க்குறோம், அதை நான் இது பண்ணுறேன். அப்போ அது எனக்கு உணவாக மாறுது. ஆனால் வேட்டைக்கு சம்மந்தம் இல்லாதவன், விவசாயத்துக்கு சம்மந்தம் இல்லாதவன் இந்த வேட்டையும் செய்ய முடியாது, மாமிசம் சாப்பிட முடியாது. அவனுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் அது வந்து புதிதாக இருக்கும்.
இன்னும் சொல்லணும்னா அது ரொம்ப வேறுபட்ட தன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்வியலோடு தொடர்பட்டவனு தான் சர்வ சாதாரணமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அன்றைய காலத்திலேயே தெய்வங்கள், திணைக்கு ஒரு தெய்வம் உங்களுக்கு தெரியல, திணைக்கு ஒரு தெய்வம்னா குறிஞ்சி நிலத்துக்கு முருகன் சொல்கிறேன், அதே போல் முல்லை நிலத்துக்கு மாயோன், அடுத்து மருத நிலத்துக்கு வேந்தன், அதைத்தான் பின்னால் தெய்வ வேந்தன், தெய்வேந்திரன், விந்திரன் மாதிரி மாண்டன் சொல்கிறேன். அப்புறம் வருணன். இப்போ இந்த நிலத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த தொழிலுக்கு ஏற்றவாறு தலைமையை காட்டுறான். மாயம்னா கருப்பானவன் அர்த்தம். அதைத்தான் பின்னால் கருப்பன்னு சொல்கிறான். மாயம்னா கருப்பு. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிற எப்படி சிவப்பாக இருக்க முடியும்? முழுக்க முழுக்க மலையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சி வரக்கூடியவன். அப்போ அது மாயோன். மாயோனுடைய குறியீடு அது கருப்பு. அதைத்தான் பின்னால் கிருஷ்ணங்கிறாங்க. கிருஷ்ணன்னா கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணன் வேணினா கரிய கூந்தலை உடையவள்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான ஒரு செல்ல அப்போ ஒவ்வொரு இதுக்கும் இது இருக்குது. இது பூரா நம்ம தமிழன் வகுத்து இருக்கிறான். கரு தான் கருவா மாறுது. அவ்வளோதான். அந்த கருப்பு வந்து காட்டுறாங்க. இப்போ என்னென்னா அந்த தெய்வங்களை பிற்காலத்தில் வந்த அந்த சமய நிறுவனங்கள் தன் பக்கம் எடுத்துக்கொண்டு அதுக்கு பல்வேறு புராண கதைகளை என்ன செய்யுது, எழுத ஆரம்பிக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. அது பிற்காலத்தில் சமய செல்வாக்கு மிகுந்த காலங்களில். அப்போ அது வரைக்கும் தமிழனுடைய இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்திர விழா என்ன விழா, சிலப்பதிகாரத்தில் 28 நாட்கள் நடக்குது. மணிமேகலையுடைய முதல் காதையே இந்திர விழவூர் எடுத்த காதை. அப்போ இந்த விழா வந்து 28 நாட்கள் நடந்த விழா இன்றைக்கி எங்கே போச்சு? அதுதான் பொங்கல் திருவிழாவும் சித்திரை திருவிழாவும் என்ன செய்கிறது, சுருங்கி போய் நிற்குது. அப்போ அன்றைக்கு அவனை மலைக்கடவுளாக மேகத்தினுடைய அதிபதியாக பார்த்த அந்த மரபு என்ன செய்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, வேந்தன் என்பவன் முதன்மைக்கு தலைமைக்குரியவன் அர்த்தம். அவனை என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. எங்களுக்கு மலையை கொடு, எங்களை நீ காப்பாற்றணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அவன் வேந்தன் கூட அந்த மண்ணினுடைய முன்னோனாக இருக்கும். வேந்தன் தான் இந்திரனாக மருவி இந்தியா முழுவதும் பரவி வேத காலத்திற்கு முன்னாலேயே தலைமை கடவுளாக திகழ்ந்தான் என்பது இன்றைக்கு வேதங்களிலே சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் இந்த நிறுவன வயப்பட்ட மதங்களினுடைய போட்டியில் இந்திரன் வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறான். குறிப்பாக அவர் தமிழர்களுடைய மருதநலத்தினுடைய தலைமை கடவுளாக இருந்த ஒரே காரணத்தினால அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நிறுவனமயப்பட்ட அந்த மதங்களினுடைய சமயங்களுடைய போட்டி பொறாமையில் கீழிறக்கம் செய்யப்படுவதற்கான அடிப்படை தான் ராமாயணத்தில் வரக்கூடிய அகலிய கதை. அவனை வந்து மிகப்பெரிய ஒரு காம இச்சை உடையவனாக காட்டி அவனை கீழிறக்கம் செய்கிறார்கள். இதுதான் அரசியல். ஆனால் வள்ளுவத்தில் வந்து ஒரு புலனடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே சான்று இந்திரன் அப்படிங்கிறான். ஐம்புல அடக்கத்திற்கு ஒரு ஆற்றல் வாய்ந்தவன் இந்திரன். அவன் தான் அந்த உயர்ந்த நிலையை பெற முடியுங்கிறது தான் அந்த குறளினுடைய பொருள். அப்படித்தான் நான் குறள் பேசுகிறது. இது இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்திரன் மட்டும் இல்லை, ராவணனையும் அப்படி தான் வந்து அது பின்னால் அதுக்கு அடுத்து வர்றாங்க. இப்போ சேயோன் மேய மைவரை உலகம்ன்றாங்க. சேயோன்னா சிவந்தவன். இன்னைக்கு கேரளாவில் உள்ள மக்கள் பெரும்பாலும் சிகப்பாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். காரணம் அந்த தட்பவெப்பம், அந்த தண்ணியும் அந்த தட்பவெப்பமும் அவர்களை என்ன சிவந்த நிறமுடையவர்களாக ஆக்கியிருக்கிறது. எனவே அவர் குறவராக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி என்ன செய்யும், சிவப்பத்தை இருப்பாங்க. அப்போ முருகனுக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறான், பேர் செய்யோன், சேயோன் அப்படிங்கிறான். அதனால தான் சேயோன் மைய மைவரை, அதாவது அந்த சிவந்த நிறமுடைய அந்த கடவுள் பொருந்திய மலை அப்படிங்கிறான். மை வரை உலகம்ங்கிறான். அதே போல் மாயோன் மேய காடுவரை உலகம்ன்றான். மாயோன்னா கருப்பு நிறமுடைய ஒரு கடவுள் தான் அந்த காடுவரை உலகம். காடு என்பது சமநில பகுதி. அதே போல் வேந்தன் மேய தீம்புணல் உலகம். தீம்புணல்னால் நல்ல தூய நீர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி தான் மருத நிலம், நீர்வளம் மிக்கது. அங்கே வந்து வேந்தன் பொருந்தி இருக்கிறான்னு அர்த்தம். அதே போல் வர்ணன் மேய பெருமணல் உலகம்னு சொல்கிறேன். இதெல்லாம் திணைநிலை கடவுள்கள், அந்த மண்ணினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட தெய்வங்களும் இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து குலதெய்வம்னு இன்றைக்கி சொல்கிறோம். குடிகளுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வம்னு சொல்கிறோம். அப்போ அவர்களுடைய குடும்பத்தில் முன்னோர்களாக இருந்து அறியப்பட்ட கடவுளும் இருப்பார்கள். இவர்களெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக இருக்கக்கூடிய கடவுளை தான் தமிழ் இலக்கணம் வரையறை செய்கிறது. அதை தான் நம்ம பார்க்குறோம். பின்னால் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் உள்ளே புகுந்து அவங்க என்ன செய்கிறது, வீழ்த்தாருங்க. இடையில என்ன வந்தது, பௌத்தம் வந்தது, சமணம் வந்தது. அதுக்கு முன்னால் ஆசீவிகம் என்கின்றது மரபு சார்ந்த மதம் இருந்துன்னு சொல்கிறான். தமிழருடைய இயற்கை வழிபாட்டு இப்போ தான் பேசப்படுது. அதில் வந்து பேராசிரியர் நெடுஞ்செழியன் திருச்சியை சேர்ந்தவர், ரொம்ப ஆழங்கால் பட்டவர், அதிகமான சிந்தனை செய்து பல ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ அந்த ஆசீவிக மதத்தினுடைய இதிலிருந்து மருவி பல்வேறு வகையான புறச்சமயங்கள் உள்ளே வந்து நல்ல விஷயங்களை போகிற எடுத்து தனக்குரியதாக மாற்றுகிறது. இது எல்லாருக்கும் இதுக்கு, அதாவது ஜெயிச்சவன் எங்கே ஜாதிக்காரன்னு சொல்கிற மாதிரி. அதுபோல் இன்றைக்கி வந்து வடக்கே இருந்து வரக்கூடிய ஆட்கள் போகாமல் தென்னகத்தினுடைய சிறப்புகளை பூரா தனக்கானதாக மாற்றுறாங்க.
அதனால தான் தமிழ் சொற்கள் எல்லா இடத்துலையும் பரவினாலும் கூட அந்த பரவிய சொல்லை அவன் தன்னுடைய உச்சரிப்பு கேட்டவாறு மாற்றி பொது சொல்லாக மாற்றி காட்டுறான். இப்போ அரிசி என்பது தான் ரைஸ்ன்னு ஆங்கிலத்தில் கூட பரவி இருக்கு, உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் பரவி இருக்கு பார்க்குறோம். கட்டுமரம் என்பது தான் கட்டுமரா என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பல சொற்கள் நமக்கு வந்து தமிழில் இருந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதே போல் வடபகுதியிலும் பரவியதை அவன் உச்சரிப்புக்கு ஏற்றவாரி அது மாற்றிக்கிறான். அது மாறுதோ அல்லது மாற்றிக்கிறானோ அது வேறு விஷயம், இயல்பு தான் நடக்கும். திட்டமிட்டு யாரும் மாற்ற மாட்டாங்க, அவனுடைய உச்சரிப்புக்குள்ளே வராது. அப்போ மாற்றும் பொழுது அதை வடமொழிங்கிறான். அதனால தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருளை வந்து தரமுள்ளதாக நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னா அந்த தரமான பொருளை இன்னொருத்தன் கைப்பற்றி என்ன செய்வான், அவனுடைய பிராண்டடாக மாற்றுவான். அவனுடைய ஆமாம் முதல்ல எதிர்க்கிறது, ஆமாம் அதை எதிர்க்கிறது ஒழிக்க முடியலையா, ஓகே நமக்குள்ள தான் தன்வயப்படுத்துறது. அதுதான் இப்போ பின்னால் சமஸ்கிருதம் தமிழை தன்வயப்படுத்திக்கிட்டு தான் சான்ஸ்கிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவான், சமஸ்கிருதமயமாதல். அதனால தான் வந்து பிரகதீஸ்வரர்னு சொல்லி ஆக்கினா இன்னைக்கு வரைக்கும் அதை பெருவுடையார்னு சொல்லி அரசு அறிவிக்க முடியலை. அதே போல் வந்து அங்கே என்ன செய்கிறான், சொக்கன் மதுரையில் கவனி சொக்கன் தான் சுந்தரேஸ்வரருங்கிறான். அந்த முழுக்க முழுக்க வடமொழி சொல்லாத்தாக்குறான். நீங்கள் கோயில்களுடைய பெரும்பான்மையான கோயில்களில் அது தமிழ்படுத்த முடியாமல் ஏன் நிற்கிறாங்க? அப்போ தமிழை சொல்லி ஆட்சி ஆளுகின்றவர்கள் குறைஞ்சபட்சம் இந்த கோயிலுடைய பெயர்களை தமிழாக ஆக்க முடியாததுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் மத்திய அரசனுடைய இந்துத்துவாவுக்கு பயப்படுறாங்க. வெளியே எதுக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் இறைவங்களுடைய பெயர்களை பூரா தமிழ் படுத்த சொல்லுங்க பார்ப்போம். நடிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இவ்வளோ நாள் திராவிடர்களோட பேச்சை கேட்டு நம்ம கோயில் பக்கம்லாம் போகாமல் வைக்காமல் இருந்ததோட விளைவு அவர்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் நுழைஞ்சி வரலாறை மீட்டு எடுக்க ஆரம்பித்த பிறகு இப்போ வேற வழி இல்லாமல் குடமுழுக்கு நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு, அதாவது அவன் தான் செஞ்சிருக்கணும், ஆட்சியில் இருக்கவன் செய்யணும், ஆனால் அவனை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம சண்டை போட வேண்டியிருக்கு. குடமுழுக்கு செய்கிறான், அதுவும் கூட வந்து ரகசியமாக வந்து மேலே இவர்களுடைய இதை வச்சு நம்ம ஆளுங்களை கீழே வச்சு அப்படின்னு ஒரு நாடகம் பண்றாங்க. இப்படி ஒரு இதெல்லாம் நம்ம விலகி இருக்க போய் இது நடந்த விளைவு நம்ம இப்போ உள்ள போன பிறகு நடக்கும். கூட தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உருவாக்கிய கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்பது மோசமான விஷயம் இல்லையா? அதை பார்க்கும்போது அவமானம். எழுது சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும்னா எழுதுனீங்கன்னா அது அர்த்தம் இந்த மண்ணில். அப்படி மாற்றி நீ எழுதுனீன்னா அப்போ அதுவே தெரியுது இல்லையா, அவங்களால மாற்ற முடியலன்னு. அப்போ தமிழை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இதை பண்ணக்கூடியவங்க பக்தின்னு சொல்லுவாங்க, ஆன்மீகம்னு சொல்லுவாங்க, அல்லது நாத்திகம்னோட சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதமானதும் அமைதியாக போயிடுறது. அப்போ ஆரம்ப காலங்களில் இது இருந்ததான் செஞ்சது. இந்த புறச்சமயங்கள்லாம் வருகின்ற பொழுது பௌத்தம் சமணம் எல்லாமே ஒரு புதிய கொள்கைகளை கொண்டு வந்தது. அது உயிர் கொல்லாமை. அதே போல் வந்து இன்பத்தை வந்து வெறுக்கிறது, இன்பம் தருகின்ற பொருள்களை வெறுக்கிறது என்பது அவங்களுடைய கோட்பாடாக இருந்தது. அதுதான் காமத்தை தூண்டுகிறது, அதுதான் அத்தனை குற்றச்செயல்களுக்கு காரணம், குற்றச்செயலுக்கு காரணம், பாவங்களினுடைய தொடக்கமாக இது இருக்கிறது என்று கேட்டால் இந்த மாதிரி சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் நிராகரிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது இசையை நிராகரிக்கிறது, சிற்பத்தை, ஓவியத்தை, கலைகளை, இந்த சமணர்களுடைய அவ்வளோ குகை கோயில்கள் இல்லை, அதெல்லாம் கோயில்களாக இல்லை, அது அவர்களுடைய தத்துவத்தை போதிக்கக்கூடிய குருமார்களினுடைய நினைவிடங்கள். சரி, அதுதான் அங்கே உள்ளது வழிபாட்டுக்குரிய. அது புத்தரோ அல்லது சமணரோ அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு வந்து போதனை செய்கிறார்கள், அப்படித்தான் எடுத்துக்கிறணும். ஆனால் நம்ம கோயிலும் அப்படி தானே இல்லை, நம்ம வழிபாடு என்பது வேற, நம்ம உங்களுடைய செய்முறை சடங்கு முறைகளே வேற, அந்த மாதிரி வேற. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சிற்பம் கலைகள் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கப்படாதுல்ல? இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். அதாவது இவங்க என்னென்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த கூட்டு வழிபாட்டு மரபு கலை சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு தன் பக்கம் அரைச்சோம். இதுக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கு சங்க காலத்தில் போர், எந்நேரம் போர் நடந்தது, உயிரிழப்புகள் அதிகமாக நடந்தன. இதில் ஒட்டுமொத்தமான மக்கள் வர விரக்தியில் இருந்தாங்க. அப்போ அந்த விரக்தியான மனநிலை உள்ளவர்களுக்கு இந்த புறச்சமயமாகிய நிலையாமை தத்துவத்தை சொன்ன இந்த சமணம் பொறுத்தும் பிடித்து போனது. எதுக்குப்பா போர் நமக்கு எல்லாமே சண்டை சச்சரவு ஆகுது. அப்போ இவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லி அந்த நிலையாமை தத்துவம் என்பது வந்து ஈர்க்கப்பட்டாங்க. இவர்கள் நம்முடைய மரபு வந்து வாழ்க்கையை நேசிக்கக்கூடியது. நம்மகிட்ட துறவு என்பது ஒன்று இல்லை, மறந்துடக்கூடாது. துறவு என்கிற கருத்தில் நம்ம கிடையாது. ஆனால் அவர்களுடைய வரவனால் தான் துறவு இவங்க வந்து இல்லறம் தான் நல்லறம், அதுதான் முக்கியமானது. இல்வாழ்வான் என்பான், மனைவியோட தான் இருந்திருக்காரு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. அவன் யாருக்கு அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்குமே துணையாக இருக்கக்கூடியவன் யாரு, இல்லறத்தான். எனவே இல்லறம் தான் சிறந்தறம். அதில் ஒன்று துறவரத்தை சொல்றது காரணம் அவங்க வடமொழியினுடைய சார்புனால சொல்கிறான். வள்ளுவம் என்பது இந்த வடமொழி தன்மைக்கும் தமிழருடைய மரபுக்கும் என்ன செய்கிறது, ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது, தவிர்க்க முடியாமல்.
இல்லாட்டா வள்ளுவத்தை புறக்கணிச்சிருப்பாங்க. அதனால தான் வள்ளுவத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது வடன மரபனுடைய நிலைகளும் இருக்கும், தமிழ் மரபுடைய நிலைகளும் இருக்கும். அதை வந்து சமணருடைய இதுன்னு ஒரு பக்கம். ஆமாம், அதுதான். அதனால தான் சொல்கிறேன். அப்போ அதாவது பொருளில்லாருக்கு உலகம் இல்லை என்பது நம்முடைய தத்துவம், தமிழனுடைய கண்டுபிடிப்பு. காரல் மார்க்ஸுக்கு முன்னால் பொருளில்லாருக்கு உலகம் இல்லை, அருளில்லானுக்கு அவ்வுலகம் இல்லை என்பது வடமரபனுடைய தத்துவம். இது பொருள் மரபு சார்ந்தது. காரல் மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே தமிழன் சொல்கிறான். அதனால தான் வள்ளுவன் சொல்கிறான் செய்க பொருளைங்கிறான். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை சொல்கிறான். இது பூரா பொருள் முதல்வாதம். ஆனால் அது கருத்து முதல்வாதம். கருத்து முதல்வாதம் நம்பிக்கை சார்ந்தது. பொருள் முதல்வாதம் என்பது யதார்த்த வாழ்க்கை சார்ந்தது. தமிழனுடைய இதுதான். அப்போ இதை ரெண்டையுமே நினைக்கிறான். இது ரெண்டையுமே வள்ளுவன் நினைக்கிறான். அவனுக்கு வேற வழி இல்லை. அருள் உலகு பற்றி தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கல்லாட்ட ஏற்புடையுமே கிடையாது. அதை பற்றி தெரியாமலாம் வந்து இவ்வளோ சித்தர்கள் இருந்தாங்க, இவ்வளோ விஷயங்களை அவங்க கடத்தினாங்க. அது அதாவது நீங்கள் தமிழர்கள்னு சொல்றீங்களே ஒழிய தமிழர்கள் எதை தாங்கியிருந்தார்கள், எந்த தத்துவத்தை வச்சிருந்தாங்க, எந்த கருத்தியலுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்போ மரபு சார்ந்த தமிழர்கள் என்பது இருந்தாங்க, புதிய வரவு சார்ந்தும் இருந்தாங்க. அப்போ புதிய வரவு சார்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ மரபு சார்ந்த தமிழர்களை நம்ம வந்து சொல்றதுக்கு ரொம்ப முரணா இருக்கு. நீங்க பொருள் இது என்ன முரண்? ஏற்க முடியாக வள்ளுவன் ஒரே குரல்ல சொல்றான், ஒரே குரல்ல சொல்றான், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ஏற்றுக்கிறீங்களா? ஆமா, பொருள் இல்லாருக்கு உலகம், இந்த உலகம் இல்லை. இதை நிரூபிக்க முடியுமில்ல? ஆமா. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம்லாம் நிரூபிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுதான் சொல்றேன், அது நம்பிக்கை. அது வந்து அவர்களுடையதுன்னு நீங்க அந்த பக்கம் தள்ளுறீங்களா? அது எப்படி? அதுதான் சொல்றேன். அதனால சொல்றேன், இயற்கையும் தொழிலும் வழிபாடும் எல்லாமே நடைமுறை சார்ந்து இருக்கும் தமிழன்ட்ட, பெரிய நம்பிக்கை சார்ந்து இருக்கும் வடமரபுல. நம்மகிட்ட நம்பிக்கை கிடையாது. அதுதான் சொல்றேன். அதாவது நம்பிக்கை என்பது மூடத்தனத்தினுடைய இதை ஊற்றா இருக்காது, வாழ்வியல் சார்ந்து இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கை நடுகள் மரபு. நீங்க கும்பிட ஆரம்பிச்ச பிறகு நம்பிக்கைன்னு வந்துச்சு. அந்த நடுகள் மரபுல நான் என்ன சொல்றேன், இறந்தவர் முன்னோர்னு தெரியும், அவர் உருவத்தை நம்ம கொண்டு வரோம், அவர் விரும்புறதை நம்ம படைக்கிறோம். அப்ப இது எல்லாமே அதோட தொடர்புட்டதா இருக்கு. அது நம்பிக்கை தானே. அவர் நம்ம படைக்கிறோம், அவருக்கு விருப்பமானதை அவர் சாப்பிடுவாருன்னு நம்ம நம்புறோம், நாம தான் சாப்பிடுறோம். இல்ல, நம்பிக்கைனாலுமே மோட்சம் என்பது வீடு பேர் என்பது கருத்தியல் என்பது வேற. ஒருத்தனை வந்து மறுபிறப்பு, இது எல்லாமே அடுத்த தன்மை. இது அப்படி இல்லை. அதாவது இது என்னன்னா வாழ்க்கையுடைய நம்பிக்கை இதோடு சொல்லிட்டு அப்படியே நின்று அவனோட போயிடும். ஏன்னா அவன் தானே கும்பிடுறான், அவன் தானே சடங்கு செய்கிறான், அவன் தானே சாமி ஆடுறான். சகலமும் அவனா இருக்கும் பொழுது அவன் நம்பிக்கை அவனை வேற யாரும் பாதிக்கலையே. ஆனால் அவர்கள் நம்பிக்கை அப்படி இல்லை. அவர்கள் நம்பிக்கை அவர்கள் வாழ்வதற்காக மற்றவர்கள் மீது என்ன செய்யறது, கொண்டு செலுத்துறது. நீ இப்படித்தான் பண்ணணும், நீ இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சரி, இது தப்பு என்கிற இந்த வரையறை இருக்குல்ல, இது தமிழன் கிடையாது. சுதந்திரமானது. அதாவது ஒரு நம்பிக்கையும் வழிபாடும் சுதந்திரமாக இருந்தால் அதை விரும்புவீங்களா? இப்படித்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இன்னார்தான் செய்யணும் என்று கட்டுப்பாடு படுத்துவது சரியா? அந்த வேறுபாடை சொல்லுங்க. இல்லை, நம்மளோட இந்த மரபே வந்து யாருக்கும் அவங்கவுங்க சாமியை இல்லை. அதனால சொல்கிறேன், கட்டுப்படுத்தினவன் என்ன சொல்கிறான், ஒரு ஒழுங்குக்குள்ளே வரணும்னா நான் சொல்கிறத கேட்டு நீ கட்டுப்படணுங்கிறான். என்ன சொல்கிறேன், எங்களுக்கு மகிழ்ச்சி தான் முக்கியம், எங்களுக்கு வாழ்க்கை தான் முக்கியம், எதற்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் யதார்த்தமாக இருக்கிறான். இன்றைக்கும் கிராமத்தில் சாமி ஆடுவாங்க, கிடா வெட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தத்துவார்த்தமான கருத்துக்கள் ஒன்று கூட அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அது அவசியம் இல்லை, தெரியாது. அப்போ எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு அவன் ஒரு வரையறையை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு திணிக்கும் பொழுது இவங்க அப்படி இல்லை, எல்லாம் சரி, நீ உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணு. அதனால தான் பெரிய புராணத்தில் என்ன சொல்ல, அதை நீங்கள் கொண்டு போய் அவங்க தள்ளுறது தான் எனக்கு அதுக்கு பேர் தள்ளுறது கிடையாது. அங்கேருந்து அவங்க திணிச்சதுன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இருந்த நல்ல விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய விஷயங்களை உள்ள திணிக்கின்ற பொழுது கலப்பு உண்டாகுது. அப்போ இன்றைக்கி பிரிச்சறிய முடியாமல் நீங்களே தடுமாறுறீங்கள. அப்போ அங்கேருந்து வந்துன்னு சொல்கிறது உங்களால் ஏற்க முடியல. ஏன்னா நல்ல விஷயம் வந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து நம்மளை வந்து ஆளுமை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது, அது நம்பகத்தன்மை இல்லாத விஷயம். நம்மளுடைய இந்த வாழ்வியலுக்கு அப்புறம், இந்த காலத்துக்கு அப்புறம், மறைவுக்கு அப்புறம் இன்னொரு உலகு இருக்குது. அந்த உலகுக்கு நீங்கள் வந்து ஒரு அருள் வேணும். அதான் அருள்னா நீங்கள் செய்த நற்காரியங்களோ, அதைத்தான் நான் சொல்கிறேன். அதுதான் புறச்சமயங்கள் கொண்டு வந்தது. அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை இன்னைக்கோட முடிஞ்சு போகும், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள் அவங்கள சொல்கிறாங்க. சரியா? அதாவது யாது முறை யாவருங்கிறதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னா, இது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பெருந்தன்மையான விஷயமா இருக்கும். ஆனால் அது அல்ல, அது இப்போ மறுபிறப்பு கோட்பாடை சொல்லக்கூடிய பாட்டு. யாது முறை யாவருங்கள் எல்லா உலகத்தவரையும் நம்மவர்களா பார்க்கறது அப்படிங்கிறது அது அல்ல. அது வந்து ஒரு தத்துவம், சமண தத்துவம், மறுபிறவி கோட்பாடு.
சரியா? அதாவது நீர் வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் என்பது காட்சியில் தெளிந்தனம். ஆதலார் பெரியோரை வைத்தலுமிலமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு பாடினான். அப்போ என்ன பொருள்? தண்ணியில் ஓடுற வேகத்துக்கு ஏற்ற தான் அந்த மரக்கட்டை வந்து போகும். மரக்கட்டைக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு கிடையாது. அப்போ தண்ணியினுடைய போக்கில் போகிறது மாதிரி இந்த உயிருக்கு தனி விருப்பு வெறுப்பு கிடையாது. விதி வழிபட்டது தான் உயிர் போகும்ன்றான். முறை வழிபடுவோம் என்பது காட்சியில் தெளிந்தனம்ங்கிறான். அதனால் பெரியவரை நாங்கள் வைக்கவும் மாட்டேன், சிறியவரை இகழவும் மாட்டேன், இது விதிப்படி நடப்பதனால்ங்கிறான் அவன். அதனால தான் போன பிறவியில் உங்கள் அப்பா ஜப்பானில் பிறந்திருக்கலாம், முந்தின பிறவியில் உங்கள் தாத்தா வந்து என்ன ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், நீ இந்தியாவில் இந்த பிறவியில் பிறந்ததுனால நீ இந்தியா தான் அப்படின்னு நினைக்காத. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாமே உன்னுடைய அப்படின்னு பிறவி கோட்பாடை சொல்றதற்காகத்தான் இதை சொல்கிறான். அந்த பிறவி கோட்பாடை மறுபிறவி கோட்பாடுகளை சொல்றதுக்காகத்தான் இந்த பாட்டை சொல்கிறான். அதனால தான் ஓமையில் சொல்கிறான். எப்படி தண்ணியில் மேந்து வரக்கூடிய அந்த கட்டைக்கு தனித்துவமான ஒரு செயல்பாட்டிலையோ அதுபோல் உனக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு நீ இங்கே தான் பிறக்கணும் இப்படி தான் பிறக்கணுங்கிறது முடிவு செய்ய முடியாது. அது தன் நோக்கில் விதிப்படி போகுங்கிறான். ஏன்னா இப்படிப்பட்ட தத்துவங்களெல்லாம் வர வர நம்முடைய இயற்கை சார்ந்த அந்த மரபுகளெல்லாம் என்ன செய்கிறது பின்னி பிணையுது. நீங்கள் உங்களால் பிரிச்சறிய முடியல. அப்போ தமிழில் எழுதுனது பூரா தமிழர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறது தவறு. இன்னைக்கு பைபிளே தமிழ் எழுதிட்டான், குரானை தமிழ் எழுதிட்டான். அப்போ தமிழர்களுக்கு உரியது ஆயிருமா? அப்படித்தான் சமணத்திற்குரியதும் பௌத்தத்துக்குரியதும் தமிழர்களுடைய வருது உள்ள வருது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே உள்ள தமிழர்களை ஈர்க்கணும்னா கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? தமிழை எழுதி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செய்கிறாங்க? மடைமாற்றம் செய்கிறாங்க. மண்ணுக்கேற்ற அதை அவங்களை ஈர்க்கணும்னா அவங்க எதை விரும்புவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன் விஷயத்தை கொடுக்குறான். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் கொடிமரம் ஏற்றுறோம், அவங்களும் கொடிமரம் வச்சுட்டாங்க. நம்ம விளக்கேற்றுறோம், அங்கேயும் விளக்கேற்ற ஆரம்பிச்சு. அதுதான் இப்போ வெறும் துணி தாங்க. உங்கள் அளவுக்கு அந்த சட்டையை தைக்கிறான், ஏன் அளவுக்கு என் சட்டையை தைக்கிறான். துணி ஒரு துணி தான். ஆமாம். அப்போ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏன் அளவுப்படி, உங்களை சந்தோஷப்படி உங்களோட அளவுப்படி, அதுதான் அவங்க கொண்டு வந்து. அதுபோல தான் அன்றைக்கு சமணமும் பௌத்தமும் அந்த செயல்பட்டு அதெல்லாம் பண்ணது. நமக்கு வந்து அதாவது இன்பம்தான் முதன்மையானது. இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தனைன்னு தொல்காப்பியம் பேசுது. ஏன் சொல்கிறான்? இன்பம் தாண்டா தலையாயுதுங்கிறான். ஆனால் அதற்கு பொருள் ரொம்ப முக்கியமானதுங்கிறான். இன்பம் தான் தலையானது, அதுக்கு பொருள் முக்கியமானது. ஆனால் அந்த பொருள் அறவழியில் வரணும். ஆனால் அதே சமயம் அது நேர்மையாக வரணும். இதை வரிசைப்படுத்துறான்ல, இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்போடு புணர்ந்த ஐந்தனை மருங்கு. அன்போடு அது இணைந்திருக்கணும். அன்பு தான் அதுக்கு அச்சுவாரமாக இருக்கணும். அன்பு இல்லாமல் இன்பங்கிற பேரில் நீ இஷ்டப்பட்ட இன்பத்தை அடையக்கூடாது. அன்பினால் அந்த இன்பம் வரணும். அது வந்து ஒன்று பொருளாட்ட கிடைக்காது. பொருள் என்பது புறாது. அப்போ அதுவும் கூட அறத்தினால் இருக்கணும். அப்போ இவ்வளோ வரையறைகளை வகுத்து வாழ்வியலை இயல்பாக காட்டுறான். இதுதான் சிறப்பு. ஆனால் மற்றவங்க வந்து இந்த வரட்டு வேதாந்தம் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிறணும். சமணத்திற்கு வந்து இந்த இதில் பூரா வெறுக்க சொன்னதுனால தான் பின்னால் சமணத்தையும் பௌத்தத்தையும் வீழ்த்த வந்த இந்த வைதிக மரபு சார்ந்தவர்கள், சைவமோ வைணவமோ எதுவோ, அவர்கள் பூரா நினைஞ்சாங்க கோயிலில் பூரா கலைகளினுடைய கூடாரமாக மாற்றுறாங்க. ஓவியமாக கோயிலுக்கு போ, சிற்பமாக கோயிலுக்கு போ, ஆட்டமாக கோயிலுக்கு போ. அப்போ அத்தனையுமே கலைகளினுடைய ஒட்டுமொத்தமான கூடாரமாக இதை மாற்றின. காரணம் அவர்களை நேரம் எதிர்கொள்கிறதுக்காக. அவன் எதையெல்லாம் புறக்கணிச்சானோ, எதையெல்லாம் வேண்டாம்னு சொன்னானோ அதை பூரா உள்ளே கொண்டு தான் கோயிலுக்குள்ளே. மக்கள் என்ன செஞ்சான்? ஏன்னா மக்களுடைய இயல்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்பத்தை நாடுவது தான், இன்பத்தை நோக்கி நகர்வது தான். அப்போ சமண பௌத்தத்தில் மாறி இருந்த அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க? கோயிலை வேடிக்கை வகை வந்தாங்க, அதில் உள்ள ஈடுபாடு காட்டினாங்க, இசையை கேட்டாங்க, ஆட்டத்தை பார்த்தாங்க, சிற்பங்களை லயிச்சாங்க. இயல்பாக என்னச்சு பழையபடி அந்த மரபணுவில் ஊர்ன அந்த மரபுப்படி உள்ளே மாறிட்டான். அப்போ ஒரு காலத்தில் சமணமும் பௌத்தமும் தமிழகம் முழுக்க நிரம்பி இருந்தது, இந்தியா முழுக்க மன்னன் முத கொண்டு. அதனால தான் வந்து திருநாவுக்கரசரை தூக்கி என்ன செய்யறான்? சுண்ணாம்பு கலையில் போடுறான். அவரை தூக்கி கல்லை கட்டி கடலில் போடுறான். மதவெறி. அவர் அதிலிருந்து தப்பிச்சு வந்தார். எதுக்கு? சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறினதுக்கு. அவருடைய பூர்வீக மதம் என்னன்னு நம்ம தெரியாது. ஆனால் அவர் வந்து அக்காவால் வளர்க்கப்பட்டு தன்னுடைய நிலை இழந்து ரொம்ப துன்பத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அவர் அப்படி வரும்போது தான் சமணத்துக்கு மாறி வந்து அதாவது கடும் வெப்ப நோயில் தவிக்கிறார் நினைக்கிறேன். சகோதரி வந்து அந்த திருநீர் எடுத்து பூசிட்டு அதுதான். அதாவது என்னன்னா நம்பிக்கை விட்டுறாங்க. ஒருத்தருக்கு வந்து திராத ஒரு வைத்து வெளியே வருது. அதே போல தான் கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனுக்கு அதே நிலைமை தான்.
அவனுடைய மனைவி அவனுடைய அந்த மாற்றத்திற்கானவன் சிறுஞான சம்பந்தர் போய் திருநீற்று பதிகம் பாடுறார். அப்போ அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். மத வெறி எப்படி இருந்திருக்குது. கழுவேற்றுவது சமணர்களை 8000 சமணர்களை கழுவேற்றிருக்காங்க. எண்ணிக்கையில் முன்னப்பின் இருக்கலாம், ஆனால் அதிகமானவர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் சமணர்கள் என்பதற்காக. அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி ஆற்றுல ஓலைச்சோடி அப்புறம் தூக்கி போட்டுறது, நெருப்பில் போடுறது, எது எரியலையோ அதுதான் சிறந்தது, எது ஆற்றை எதிர்த்து நிறுத்தி வருதோ அதுதான் சிறந்ததுன்னு சொல்லிலாம் போட்டி வச்சு பூரா காலி பண்ணான். அதனுடைய இஷ்டம் தான் இன்றைக்கி வந்து போய் பண்ணின்னு சொல்லி நம்ம பூரா ஓலைச்சோடிகளை பூரா அடுப்பில் விட்டு காலி பண்ணிட்டாங்க, படைப்புகளை பூரா காலி பண்ணிட்டாங்க. அப்போ அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்முடைய மரபு இருந்த ஆசிவீகம் போன்ற மரபு வழிபாட்டு இதெல்லாம் இருந்ததை சமணம் பௌத்தம் பூரா அப்படியே வேரோட காலி பண்ணிச்சு. காரணம் அந்த போர்க்கால சமுதாயம் விரக்தியின் விளிம்பில் இருந்ததற்கு இது ஒரு ஆசுவாசமாக இருந்தது, ஒரு 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 ஆறுதலை தந்தது. ஆனால் அது அது அந்த 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 வருடத்தனமான தத்துவம் நாலாவட்டத்தில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு சலிப்பை தந்து விட்டது. அவர்கள் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் அதே காரணம். இயல்பான நிலையிலிருந்து அது மாறுபட்டதாக வருடத்தனமாக இருந்ததுனால சலிப்பை உண்டாக்குறதுனால அவர்கள் மாற்றை தேடுகின்ற சூழ்நிலையில் தான் இவர்கள் உள்ள வராங்க. அதை 3ஆம் நூற்றாண்டு தொடங்கிடுச்சு. இவங்க 3ஆம் நூற்றாண்டிலிருந்து சமண பௌத்தங்கள் பரவி உச்சந்தொட்ட நிலையெல்லாம் மாறி போச்சு. அதுக்கு பின்னால் தான் நம்ம நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் என்கிற ஒரு பெருங்கூட்டம் வந்து என்ன செய்யுது, அடித்து காலி பண்ணிடுது, பெரும் வெள்ளம் மாதிரி. அப்போ இந்த புதியதாக வந்தவர்கள் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் மாற்றாக வந்ததோடு மட்டுமில்லாமல் புதிய வடமொழி மரபுகளையும் தன்னை நினச்சிட்டாங்க, கலந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த புராண கூறுகளையும் வடமொழி கதைகளையும் நீங்கள் காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மண்ணுக்கு சொந்தமான காப்பியம்னு சொல்லி 3 தவிர ஒரு ஒன்றுமே இருக்காது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, அடுத்து பெரிய புராணம் தான். மற்ற அத்தனை காப்பியங்களும் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டது, பாரதம் மொழிபெயர்க்கப்பட்டது, சிவகாமி மொழிபெயர்க்கப்பட்டது, உதயணன் கதை மொழிபெயர்க்கப்பட்டது, பெருங்கதை மொழிபெயர்க்கப்பட்டது, அப்புறம் வந்து எல்லாமே குண்டலகேசி, வளையாபதி அத்தனையும் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ் மண்ணுக்கு ஏன் காப்பியங்கள் தோன்றல? ஏன்னா அது ஆதிக்கம். திருவிளையாட புராணத்திலேருந்து அத்தனை பேரும் பின்னால் வந்த கதைகளை நினச்சிட்டாங்க, உள்ள சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுதான் காலமாற்றம். வழிபாடு மரபுகள் என்பது பின்னால் என்ன ஆகி போச்சுன்னா வரட்டு தத்துவங்களாக மாறி பிற்காலத்தில் என்ன செய்து சடங்கு முறைகளாக மாறி போலித்தனமானதாக மாறிவிட்டது. அப்போ மக்கள்கிட்ட இயற்கையாக இருந்த அந்த பக்தி நெறியும் வழிபாட்டு முறையும் தான் இயல்பானது. ஆனால் என்ன என்ன அது எந்த வரையறைக்கும் வராத எந்த வரையறையும் இல்லாமல் மக்கள் அவர்களே என்ன செய்யறது நெறிப்படுத்திக் கொள்வது. அது வந்து அது அந்தந்த மண்ணெல்லாம் அவங்க பயன்படுத்திடுவாங்க. முருகனாக சிவ வழிபாடோ இல்லை முருக வழிபாடோ இல்லை, அந்தந்த மண்ணுக்கு இப்போ வேலன் வழிபாடு தான், வேலன் வழிபாடு தான் அங்கே. ஆனால் என்ன சுப்பிரமணியனா மாற்றுறான், இங்கே வந்து என்னது சிவனை ருத்ரனா மாற்றுவான், இங்கே உள்ள மாயோனை அவனை சிவன் கிருஷ்ணனா மாற்றுவான். அப்படித்தான் மாற்றி மாற்றி என்ன செய்கிறாங்க. அதுதான் இது. ஏன் புத்தரை கூட கிருஷ்ணனுடைய இன்னொரு அவதாரம்னா வைதை மதத்தை எதிர்த்து களங்கண்ட அந்த புத்தர் என்ன செய்கிறான், இவருக்கு கிருஷ்ணனுடைய இன்னொரு அவதாரம்ன்றான். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இதுகள்லாம் வந்துன்னா தன்வயப்படுத்துவது, எதிர்த்து பார்க்கறது இல்லையா? அப்போ வந்து 28 நாட்கள் நடந்த இந்திர விழா காணாமல் போச்சு. அதே பௌத்தத்துக்கும் தமிழர்களுக்கு என்ன தொடர்பு? அது ஒரு மதம் வருகிறது, மாறுறது தமிழனா இருக்காங்க. கிறிஸ்தவர்களா இருந்தா எப்படி மாறுறாங்க? அதே மாதிரி அதுதான் ஒன்றும் இல்லை. தமிழர்கள் தான் ஒரு புதிய மரபை ஏற்றுக்கிறாங்க. வடநாட்டிலிருந்து வந்து நடித்து நடிகனை வந்து கதாநாயகனை ஏற்றுக்கலையா, அவனை கொண்டாடலையா? நினச்சி பாருங்கள். அதுபோல தான் அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய வரவின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது, கலந்து போகிறாங்க. அப்போ இவற்றை எல்லாத்தையும் நீங்கள் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருந்த அந்த நம்பிக்கைகள், வழிபாடுகள், அந்த சடங்கு முறைகள் எல்லாமே இயற்கையாக இயல்பாக அந்த மண்ணுக்கு ஏற்ற அந்த மக்களுக்கு ஏற்ற நிலையில் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் புதிய புதிய வரையறைகள், கட்டுப்பாடுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாமே செயற்கையாக இருக்கும். இயற்கையாக இருந்த நிலை மாதிரி செயற்கையாக மாறுது. அப்படி செயற்கையாக மாறுகின்ற பொழுது தான் கட்டுப்பாடுகள் வருது. அது நிறுவனமயம் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து என்ன செய்ய, அது எட்டாக்கனி, அது எட்டாக்கனியாக இருக்கும். பேருக்கு இருப்பாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, அத்தனை கிறிஸ்தவர்களும் எளிய மக்களாக இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவ தத்துவத்தை புரிந்து கொண்டு செய்கிறவங்க கிடையாது. ஃபாதர் சொல்கிறத செய்வாங்க, அவர் வழிகாட்டுவார், செய்வாங்க, இன்னும் செய்யமாக செய்வாங்க. அப்போ விழாக்கள் எப்படி இருக்கும்? 28 நாட்கள் நடந்த இந்திர விழா காணாமல் போச்சு. இன்றைக்கி பொங்கல் விழா இருக்கிறது. அரசு அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு விழாக்களும் காலியாகும். அப்போ 28 நாள் இந்திர விழா காலியானது காரணம் மதமும் மாறும். கண்டிப்பாக அரசன் வந்து எவளியோ மக்களும் அவ்வளின்னு மாறணும். அப்போ வந்து இந்திர விழா காணாமல் போயிருக்கு. காணாமல் போகிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குது.
அந்த அரசியல் கடைசியில் என்ன செய்யணும்னா எச்சமாக மாறி. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு அரசு பொங்கலுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு தீபாவளிக்கு ஒரு வாரம் லீவ் விடுறான்னா அது பொருள் என்ன? தீபாவளியை மதிக்கிறார்கள், பொங்கலை மெல்ல மெல்ல காணாமாக்குறாங்க, மெல்ல மெல்ல காணாமாக்குறாங்க. அதே போல் கிறிஸ்தவத்துக்கு என்ன செய்வாங்கன்னா நியூ இயர் வரைக்கும் லீவ் விடுவாங்க. கிறிஸ்தவ நிறுவனங்களை பூரா எப்போ வந்து அந்த 25ஆம் தேதி வருகிறதோ அதில் இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் விடுவாங்க வரிசையாக. அதை பார்க்குறோம். காரணம் என்னென்னா அவர்களே அதற்குள்ளே வந்து அடக்கி வைத்துக் கொள்வது, அவர்களை முழுமையாக அதில் ஈடுபட வைப்பது, அதுதான் அந்த முக்கியமானது. அப்போ இந்திரவலா வந்து இல்லாமல் பண்ணிட்டோம்னா அதை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, மெல்ல மெல்ல மறந்துடுவாங்க. அதுக்கடுத்து புதிய இதுக்கு போவாங்க. நம்மளுக்கு கார்த்திகை இருந்தது, தீபம் என்பது தான், அதைத்தான் புத்தருடையதும் அதோட தொடர்படுத்துறது தான் இந்த ஒளி வழிபாடு, அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்கு அந்த காலத்தில் எத்தனையோ வழிபாடு இருந்தாலும் கூட பின்னால் வந்த இந்த சமயங்களின் இருப்பினால நமக்கு புதிதாக வந்தது தான் தீபாவளி. உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இயற்கை வழிபாடு எதுக்கு சொல்கிறேன்னா, பொங்கல் வழிபாடு 4 நாள் நடக்கு. முதல் நாள் வழிபாடு சூரியனுக்கு, அதைத்தான் சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் பாடுறேன். அடுத்து 2வது வழிபாடு என்ன நினச்சி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து இயற்கையை நோக்கி தான் வருது. அடுத்து என்ன செய்கிறான், முழுக்க மாட்டுப்பொங்கல். அந்த உழைப்புக்கு உதவியாக இருக்கக்கூடிய அதுவும் இயற்கையான வழிபாடு தான் மாட்டுப்பொங்கல்ன்றான். சரியா? அதுக்கடுத்து உழவர் திருநாள், உழைக்கக்கூடிய உழவனுக்கு பெருமைப்படுத்துகிறான். ஏன்னா மருதநிலத்தினுடைய பண்பாடு. அதனால தான் இந்திரவிழா என்பது மருதநிலத்தினுடைய விழா. அதனால் அதனுடைய எச்சமாக இருக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்க, காணும் பொங்கலுங்கிறான். உறவுகள் ஒருவர் கண்டு மகிழ்கின்றக்கூடிய நிலா அந்த உறவு. அதைத்தான் இன்றைக்கி கடலாடு கதைன்னு இறுதி நிகழ்ச்சியாக வச்சுருப்பான் சிலப்பதிகாரத்தில். எல்லா மக்களும் சந்திப்பாங்க, கலந்து பழகுவாங்க. அப்படி ஒரு நிலை, உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்காக. அதுக்கு முன்னால் போகின்னு ஒன்று சொல்லுவான், நீங்கள் தெரியும், போகி பண்டிகைன்னு. அது போகின்னா அவனுக்கு இந்திரனுக்கு தான் போகி என்று பெயர். துய்ப்பவன் அர்த்தம். போகின்னா எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போ வளத்தினுடைய குறியீடாக இருந்தபோது போகி என்பது இந்திரனுக்குரிய வழிபாடாக இருந்தது. அதுதான் மலைக்கடவுள். அதைத்தான் சிலப்பதிகாரம் மாமலை போற்றுதுங்கிறான். அதைத்தான் வான் சிறப்புன்னு வள்ளுவன் அதிகாரமே வைக்கிறான். வான் சிறப்புன்னு உழவுக்கு அதிகாரம் வச்சிருக்கிறான், வேறு எந்த தொழிலுக்கும் அதிகாரம் வைக்கல வள்ளுவன். அதே போல் வான் சிறப்புன்னு மலைக்கு அதிகாரம் வச்சிருக்கிறான். சூரியனுக்கு அதிகாரம் வைக்கல, காற்றுக்கு அதிகாரம் வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கிறணும், காற்றுக்கு அதிகாரம் வைக்கல, மண்ணுக்கோ மற்ற இதுகளுக்கோ அதிகாரம் வைக்கல. எப்போ வரும்னு தெரியாது. அதனால வளத்தினுடைய குறியீடு. அப்போ வான் சிறப்புன்னு சொல்லி மலைக்கு ஒரு அதிகாரம் வைக்கிறான். அதே போல் அதனுடைய கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வரும்போது நம்ம மற்ற அந்த எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வான்மலையினுடைய சிறப்பு என்பதை சொல்லிவிட்டு கடவுள் வாழ்த்து என்பது ஒரு பேருக்காக தான் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தமிழருடைய அந்த சிந்தனை எப்படி இருந்துன்னு தெரியும். அப்போ தீபாவளி என்பது புதிதாக நுழைப்பட்டு அது நான் தான் சொன்னேன், புராணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புராணங்களினுடைய தான் நம்ம நினைச்சிடும். கம்பராமாயணம் என்பதும் ஒரு பழைய புராணம் தான், மகாபாரதம் என்பது ஒரு பழைய புராணம் தான். அங்கே இருக்கக்கூடிய அரசியலை, அதாவது இனக்குழு மக்களை விரட்டி விட்டு புதிய ஆட்களை ஆதிக்கம் செலுத்துகின்ற கதை தான் மகாபாரதம். அது ஒரு பங்காளி சேர்ந்த மாதிரி காட்டுறான். ஆனால் இருந்தவனை காலி பண்ணாதான் தான் ஏகலைவனுடைய கதை. எல்லாத்தையும் அந்த அந்த காட்டில் இருக்கக்கூடிய பூர்வீக மக்களை பூரா விரட்டிட்டு இவனை செய்கிறான் பெரிய இந்திரபிரஸ்தம். எல்லாம் பாருங்க, இன்னைக்கு டெல்லிக்கு என்ன பேர் பழைய வந்து பழங்குடி வேட்டையா இருக்கு, அவனுக்கு இவன் வந்து சொல்லி கொடுத்தான்னு கதை எழுதுறான். அம்பு அவன் கட்டவரில் எடுக்கிற கட்டவரில் வேற தூக்கி. ஏன்னா அர்ச்சுனனுக்கு இணையான உயிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு குருவுக்கு தொண்ணாச்சேருக்கு அந்த சந்திரன் எல்லாம் மறைபொருள் செய்திகள். இன்னைக்கு இந்திரனுடைய இந்த இது டெல்லியினுடைய பழைய பேருன்னு நினைக்கிறீங்க, இந்திரபிரஸ்தம். இந்திரனுடைய பேர்ல தான் டெல்லி அந்த காலத்தில் வளர்ந்தது. பெரிய நகரத்தை நிர்மாணிக்கிறாங்க, அதுக்கு இந்திரனுடைய பேர்ல தான் வருது. அப்போ இதெல்லாம் அந்த முதன்மை இதாக இருந்த காலம். அப்போ தீபாவளி எல்லாம் இருந்து கடைசி அப்படியே தென்கோடி வரைக்கும் வந்தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மீசை நல்லா பெருசாக வச்சுருந்தா அவன் பூரா என்ன சரி தமிழன் அல்லது தென்பகுதியை சேர்ந்தவன், ரைட்டா? மீசையே இல்லாட்டா இருந்தா தெய்வாம்சம் பொருந்தியவன், இவன் அசுர குணம் பொருந்தியவன் அர்த்தம். அப்போ அசுரனை அடையாளம் காட்டணும்னா பெரிய மீசையை காட்டுறது, தெய்வாம்சத்தை அடையாளம் காட்டணும்னா மீசை இல்லாமல் காட்டுறது. நம்ம கடவுளுக்கு போகிறோம் மீசை இருக்கணும். முருகனாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வரைஞ்சி வச்சுட்டான் சிவன் வச்சு எது ஆதிக்கம் தெரியுது, எது ஆதிக்கம் செலுத்தியது. அதைத்தான் சொன்னேன், கருத்தியல் ஆதிக்கம், வடமொழியினுடைய கருத்தியல் ஆதிக்கம் தமிழர்களை காவு வாங்கி தமிழ் கடவுளை பூரா வடமொழி கடவுள் போல மாற்றி காட்டியது. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஆடு பலியிடுவது பரிபாடலில் பாடுறான் முழுசா. இன்னைக்கு ஆடு பலியிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்ய அரசு அறிவிக்குது. அப்போ என்ன பொருள், எங்கு பார்த்தாலும் பலியிடுதல் என்பது இயல்பான ஒரு வழக்கம். உணவு மீனாட்சி அம்மன் கோயில் அங்கேயுமே எல்லா இடங்களையுமே வழிபாட்டு. அதனால தான் இந்த சம்பிரதாயங்களும் சடங்கு முறைகளும் கட்டுப்பாடுகளும் பின்னால் வந்து நுழைஞ்சது. அப்போ இது இந்த அசுரனுடைய கதைகளை சொல்கிறது.
சூரபத்மனை அழிக்கிறது, அதே ராவணன் அதே கதையெல்லாம் கொண்டு வர்றது, அதே போல் நரகாசுரனை அழிக்கிறது. இது எல்லாம் இந்த அசுரன் அசுரன் சொல்வதெல்லாம் ஆற்றல் வாய்ந்தவர்கள், தென் பகுதியை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். நீ பார்க்கடலில் கடையிற, அதில் ஒரு புராணம் எழுதுற, ரைட்டா? தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கம் கிடையிறான்ற. நீ மனச்சாட்சி கொண்டு வந்தால் ரெண்டு பேத்துக்கும் சரியான பங்கு கொடுக்கணும்ல. அப்போ என்ன செய்கிற? அமுதம் வருகின்ற பொழுது அவர்களை யாரும் குடிக்காமல் பார்த்துக்கொண்டு அரசியல் பண்ணுற. பலனே அவனை அடைய விடக்கூடாதுங்கிறான். ஏன்னா இதை குடிச்சிட்டான்னா அவன் அழியாத வரத்தை பெற்று விடுவான். அப்போ இந்த பகுதி இருக்கான அழியாமல் இருக்கலாமா, காலம் முழுக்க அப்படியே இருக்கலாமா. ஆனால் அவங்க வந்து என்ன செய்யணும், அழியாமல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணுறான். அதில் ஒருத்த மட்டும் என்ன செய்யறான், அந்த சதியை புரிஞ்சுக்கிட்டு மார்வத்தில் போய் அதை குடிச்சிடறான். உடனே என்ன செய்யறான், அவனை கழுத்தில் போய் அம்பை விட்டு அவனை காலி பண்ணிடுறாங்க. எப்படி சதி? உழைப்பில் வந்து அவன் முழுமையாக பங்கெடுத்துக்கிட்டு பலன் அடைகிறதுக்கு மட்டும் அவனை காலி பண்ணுறான்னா இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ சிந்தனை, வர்க்க சிந்தனை. அப்போ மீசை குறியீடும் அந்த கருப்பு நிற குறியீடும் அல்லது முரட்டுத்தனமான தோற்ற குறியீடும் எல்லாமே அசுரத்தனமானது என்று காட்டி அது வந்து தமிழர்களுக்கோ அல்லது தென்னிந்தியர்களுக்கோ ஒரு குறியீட்டு இது. அப்போ வடக்கே உள்ளவர்களுக்கும் தெற்கே உள்ளவர்களுக்கும் ஒரு முரண்பாடு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது பின்னாளில். அதை வந்து என்ன செய்கிறான், நேரடியாக சொல்ல முடியாமல் புராண கதைகளாக எழுதுகிறான். அதை நம்மளவே படிக்க வைக்கிறான், நம்மளவே கொண்டாட வைக்கிறான், நம்மளவே பின்பற்ற வைக்கிறான். சரியா போச்சா? சொல்லி முடிஞ்சு போச்சா? அப்போ வந்து தீபாவளி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி நரகாசுரன் செத்தான், அதனால் நம்ம கொண்டாடுறோம்ன்றான். அதே போல் மாவலி சக்கரவர்த்தி அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கொடையாளிங்கிற பாசிட்டிவ் எவனாவது சொல்கிறானா? நினச்சி பாருங்க. இவன் குள்ளனா போய் மார்வேஷம் போட்டு என்ன செய்கிறான், கிருஷ்ணன் போட்டு இடம் கேட்குறான். ஒரு அடிக்கு உலகம் முழுக்க அளந்துட்டான். ரெண்டாவது அடிக்கு என்ன செய்கிறான், வேறு இது இல்லை, வானத்தை பூரா அளந்துடுறான். மூணாவது அடிக்கு இடமில்லன்னு கேட்குறான். எப்படி பாருங்க, இது ஒரு 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 கொடைக்குணம் உள்ளவனை நீ எப்படி அது பண்ணுறது, அவன் தலையில் வைக்கிறான்ற. இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு மன்னன் அவன் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கொடைக்குணம் சிறந்தவனாக இருக்கிறான். அவன் வந்து ஒன்றை மதிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவன் அகந்தையாக இருந்தான்னு சொல்லி அடக்க நினைக்கிறீல்ல. இன்றைக்கி ஓணம்ங்கிற பண்டிகை கொண்டாடப்படுது, அதுவும் தமிழ் மரபு சார்ந்தது தானே. அப்போ எப்படி பார்த்தாலும் ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன், மிகச்சிறந்த இசை மீட்டக்கூடியவன், கலைஞன், மிகச்சிறந்த வீரன். இத்தனை அம்சங்களும் இருந்தும் அவன் கொல்லப்படுறான். ஏன் சொல்லுங்க? பெண்பித்தனாக. அது தப்பு. இப்படி தான் உங்களை நம்ப வச்சிருக்கிறான். தமிழர்கள் பூரா அப்பாவையாக இருந்து இந்த புராண கதைகளை கேட்டு கேட்டு வீழ்ந்து போனதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. அது அல்ல. ராவணன் மிகச்சிறந்த அரசன், இலங்கையில் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது, எந்த குறையும் இல்லாமல் ஆண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கலை. நான் தவம் செய்ய போகிறேன், நான் யாகம் செய்ய போகிறேன், நான் முனிவராக இருக்க போகிறேன்னு சொல்லி போகிறோன்னு போகிறான். அடித்து விரட்டுறான். ஒழுங்காக உழைச்சாப்பிட சாப்பிடு, இந்த உதவாத வேலையை இங்கே வச்சுக்கிறாதுன்னு சொல்லி விரட்டி அடிக்கும் போது அத்தனை வரும் போய் பஞ்சாயத்து பண்ணுறான். யார்கிட்ட? ராவணன் வந்து எங்களை துன்பப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான், இம்சப்படுத்துகிறான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறான், கட்ட பஞ்சாயத்து பண்ண போகிறான். நான்முகன் டீ போகிறாங்க, சிவன் டீம் போகிறாங்க, எங்களால் முடியாதுன்னு சொல்லி அவன் கை விரிக்கணும் பொழுது அத்தனை பேரும் சேர்ந்துருச்சுறேன் திருமால்கிட்ட போகிறாங்க. அவன் என்னஞ்சிருக்கணும், நான் விசாரிச்சு என்னென்னு கேட்குறோம்கணும். அவன் சரியான ஆளாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான், எடுத்த உடனே அவனை நான் காலி பண்ணுறோங்கிறான். இப்போ என்ன தப்பு பண்ண? நீங்கள் இப்போ பெண்பத்தன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ராவணன் பெண்பத்தனா? மண்டோதரிங்கிற கற்புக்கரசினுடைய கணவன், மிகச்சிறந்த வீரருடைய பிள்ளை, மிகச்சிறந்த வீரருடைய அண்ணன், ஒரு மிகச்சிறந்த அரசன், அப்படிப்பட்ட அத்தனை பலமும் இமயமலையை அசத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவன். அவன் எங்கே பெண்பத்தன் நடந்தான்? இப்போ நீ என்ன சொல்லியிருக்கிற? அப்படி அசிங்கப்படுத்துறது இல்லை, இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அவனை காலி பண்ணுறோம்ன்ற என்ன குற்றம்? முனிவர்களையும் மற்ற ஆட்களையும் அந்தணர்களையும் இதுகள் நினைச்சான் அவன் வந்து உழைக்க இந்த வேலையை வச்சுக்கிறாதன்றான். அப்போ இப்போ என்ன செய்யணும்னா, ஏன்பான்னு சொல்லி கேட்காம அவனை அழிக்கிறதுக்கு திட்டமிடுறான். அப்போ தான் அங்கே பிளான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். என்ன பிளானு? லட்சுமியை பார்க்குறான், நீ போய் ஜனகனுடைய மகளாக பெற, நீ வாயு நீ இவனா பெற, நீ இவனா பெற, நான் வந்து ராமனா பிறக்கிறேன். டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க. ஒருத்தனை கொல்றதுக்கு திட்டமிடுறான். அவன் வந்து புராணங்கள் ஒரு காமிக்ஸு. அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் நீங்கள் புராணம் கற்பனையாக பார்க்கக்கூடாது, இதுதான் அரசியல். அப்போ ஒரு மாபெரும் வீரனை, ஒரு மிகச்சிறந்த இசை வல்லுவனை, ஒரு வந்து சிவபக்தனை, எந்த வகையிலையும் அப்பளுக்கு இல்லாத ஒருவனை அரசியல் ரீதியாக நீ எந்த நினைச்சிருக்கணும் எடுத்துருக்கணும். அவனை புறக்கணிக்கிறான், அடிக்கிறானா, கொள்றானா, நீ போ பொறுத்தொடுத்து போ, அவனுக்கு சார்பா போ, கேட்டுப்பாரு. அதை விட்டுவிட்டு என்ன செய்கிற, திட்டமிட்டு அங்கங்கே பிறக்க சொல்லி என்ன செய்கிற, அதுக்கு பிறகு தான் சீதையை நீ அனுப்புகிற. இதுதான் மணிரத்னம் எடுத்துகிற ராவணா படம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
ராவணா படம் வந்து அப்பாவியாக இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட போய் ஒருத்த வந்து ஒரு பெண்ணை கெடுத்ததுனால அவன் கோவப்பட்டு அவனை அடித்ததுனால ஐபிஎஸ் அதிகாரி அவனை விட மாட்டேன்னு சொல்லி அவன் அம்மம் எடுத்து தான் பொண்டாட்டி முன்ன விட்டு பின்னால் வந்து காலி பண்ணுறான். அப்படியே ராமாயணத்தை அப்படி அதை இது அருமையாக சொன்னது அந்த குறியீடு இதுதான்டா நடந்துன்னு சொல்கிறான். இதில் யோசிச்சு பாருங்கள், இதில் இந்த ராவணன் படம் மணிரத்னம் எடுத்ததில் விக்ரம் என்ற கதாநாயகன் மேலே என்ன தப்பு இருக்குது, அந்த மக்கள்கிட்ட என்ன தப்பு இருக்குது? இந்த கேள்வி நீங்கள் ராமாயணத்தை கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த தமிழர்கள் என்கிற அல்லது வந்து தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மரபு சார்ந்தவர்களை மண் சார்ந்தவர்களை அவங்க என்ன செய்யறான், எதிரியாக பார்க்குறான். அதை அவனை வீழ்த்த நினைக்கிறான், தன் கருத்தை உள்ள திணிக்க பார்க்குறான், தனக்கு அடிமையாக்க பார்க்குறான். இதுக்காக தான் திரும்ப திரும்ப போகிறான்னு எழுதுகிறான். நம்மள என்ன செய்கிறோம், தமிழுக்காக தமிழில் இருக்குது என்பதற்காக படிக்கிறோம், உள்வாங்கிறோம், அதுவாக மாறுறோம். நாலாவட்டத்தில் எது அதுன்னு பிரிச்சறிய முடியாத அளவுக்கு என்ன செய்கிறோம், நம்மை நாமே வதைத்து கொண்டு கேலி செய்து கொண்டு வசைபாடி கொண்டு மாறி போயிட்டோம். அதுக்கு பிறகு தானே சீதை பிறகுற, அதுக்கு பிறகு தானே எல்லாமே. இல்லை, அந்த ராமாயணமே வந்து பல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ராமாயணம் அது வேற. நூற்றுக்கணக்கான அடிப்படை என்ன, அதான் ராமன் சீதையும் மாற முடியாது, ராவணன் மாற முடியாதுல்ல. அடிப்படை என்ன, அத்தனை ராமாயணம் இருக்கட்டும், ராமாயணம் வந்து ராமன் வரலாறு, அது சீதை மனைவி, அப்படி தானே சொல்லணும். அப்போ ராவணருடைய அழிவுக்கு என்ன, அதுபோல தான் நரகாசுரன் போன்ற பல அசுரங்கள், சூரபன்மன் எல்லாமே நான் உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் என்ன கழிக்கணும், இதுதான் கதை. உங்களை மதிக்கணும். இந்த தீபாவளி பண்டிகை வந்து அப்படி ஆகிப்போச்சு. அரசியல் கலக்காமல் ஒரு தடவை கூட சமயங்கள் இல்லை, மன்னராட்சி காலத்திலையும் கூட. ஆனால் அது ஆதிக்கம் செலுத்தாது. ஆனால் இன்றைக்கி அரசியல் வந்து ஆதிக்கம் செலுத்தி மதத்தின் வழியாக மக்களை தன்வயப்படுத்துகிறது அரசியல். இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி தீபாவளி நம்ம கொண்டாடுங்கிறது வந்து காரண காரியம் இல்லாமல் கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறோம், மகிழ்ச்சி, அவ்வளோதான். விடுமுறை விடுறான். நீங்கள் விடுமுறை ஊருக்கு போகிறோம் வைக்கும், விடுமுறை மட்டும் விடாமல் இருங்க, ஒன்றும் இல்லை. இந்த தமிழக தீபாவளிக்கு உனக்கு வந்து விடுமுறை கிடையாதுன்னு சொல்லட்டும், மத்திய அரசு ஆட்சியை கலைச்சிருவான். தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு அதை முக்கியமான ஒரு மக்களுக்கு அது தேவைப்படுது. நாங்கள் அந்த காலத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அதுதான் அரசியல். இப்போ நாங்கள் சின்ன வயசில் ஆடி கொண்டாடுவோம், புது மணமக்களை போகாம தலையாடிக்குன்னு கூப்பிடுவோம், ஆடிப்பெருக்கு கொண்டாடுவோம், ஆடி 18 கொண்டாடுவோம், எல்லாம் பார்ப்போம். கார்த்திகை வழிபாடு நடத்துவோம், தீபங்கள் வீட்டுக்கு தீபம் ஏற்றி மண் இதில் வந்து தீபம் ஏற்றி எல்லாரும் கொண்டாடுவோம், சந்தோஷமாக இருப்போம். இப்படி பல விழாக்கள் வருஷத்தில் பல நாட்கள் விழா இருக்கும். அத்தனை விழாக்களும் இயல்பாக அறுவடைகளை கணக்கிலிட்டு, வரவுகளை கணக்கிலிட்டு, அடிப்பட்டங்களை கணக்கிலிட்டு பல்வேறு வகையான வாழ்வியல் கடுமையாக உழைப்பான். அதே நேரத்தில் நல்லா அனுபவிப்பாங்க, கூடி அனுபவிப்பாங்க, கூடி உழைப்பாங்க, கூடி அனுபவிப்பாங்க. இதுதான் தமிழர்களுடைய முழுமையான இது. ஆனால் இவங்க வந்து சமயத்தை கலந்து மரபுகளை உள்ள கொண்டு வந்து எத்தனையோ சிக்கல்களை உண்டு பண்ணி இன்னைக்கு வந்து எது தமிழர்களான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தடுமாறுறாங்க, உண்டு பண்ணிட்டாங்க. அப்படி ஆகிட்டு இருக்காங்க. தமிழர்கள் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டியதில் விடுமுறை கொண்டாட்டமாக ஜாலியாக 2 பேர்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னென்னா வடநாட்டுக்காரங்க தமிழர்கிட்ட கலந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொண்டாடாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவில் போகுது. அப்படி போகுது. இன்றைக்கே நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நியூ இயருக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நினச்சி பாருங்க. நம்மகிட்ட தமிழ் மாத இது கொண்டாட்டம் அதுலேயும் குழப்பிக்கிட்டு இருக்கேன். நீ கொண்டாடக்கூடாதுங்கிறத சித்திரையா தையான்னு சொல்லி நம்மளை குழப்பி ரெண்டையும் கொண்டாடாமல் அழிக்கிறது தான் அந்த வேலை. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டும் நமக்கு தேவை. ஒன்று சித்திரை வந்து புத்தாண்டு கொண்டாடு, அதை உழவர் திருநாள் கொண்டாடு, தைய முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரெண்டையும் நம்ம கொண்டாடணும்னு நினைக்காம ரெண்டையும் போட்டி போட்டு விட்டு இதுவா குழப்பத்திலே வச்சிருக்க குழப்பத்தில் ஒன்று. இதில் இன்னைக்கு இவங்க வேற வந்து திராவிட திருநாள்னு சொல்லி பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் காலம் முழுக்க சொல்லி வந்த ஒரு விஷயத்தை இவங்க திராவிட திருநாள் போட்டுறான். எப்படி வடநாட்டுக்காரன் வந்து சமஸ்கிருதத்தின் மூலமாக அந்த மதங்களின் மூலமாக நம்மளை ஒருத்து வசம் நம்ம கூடவே இருந்து இவங்க வந்து திராவிடங்கிற ஒரு கருத்தியலை உள்ள கொண்டு வந்து என்ன செய்யறான், இப்படி வந்து காலி பண்ணுறாங்க. கிளடியில் கிடைச்சா அது வந்து இந்த திராவிட நாகரிகம் எங்கள் பாராளுமன்றத்தில் இது வெங்கடேஷ் எம்பி. அதே தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டாருன்னா தமிழர் நாகரிகம்ங்கிறார். அல்ல, அது கூட சொல்ல மாட்டேக்காரு. நம்ம போட்டு அடித்த உடனே அது வந்து வைகை நாகரிகம், பொருணை நாகரிகம். என்னடா நியாயமா இருக்கு. இப்போ இது இல்லை பௌத்தம் எங்கிறது வந்து இந்த பண்டிகையில் இது பௌத்த பண்டிகையாகவும் இல்லை இல்லை அதுதான். அதாவது புத்தர் வந்து அவருடைய வாழ்க்கையில் தீப வழிபாடு என்பது அங்கே உள்ளது. அவருடைய இறப்பிலும் சரி அதற்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த தீப வழிபாடு என்பது அவங்க மரபு. ஏன்னா மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே எல்லா உலகங்களையும் எல்லா மண்ணிலையும் தீபம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுக்கு முதன்மை தர்றாங்க. முதன்மை தர இன்னைக்கு கூட நீங்கள் மாதங்கள்லாம் இருள் சூழ்ந்த மாதங்களாக இந்த ஜப்பானுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க, தீபங்களை ஏற்றி வச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கான மரபு. இப்போ நம்மளும் கார்த்திகை தீபம் புத்தரை பற்றி கவலையப்படாமல் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு தானே இருந்தோம்.
இல்லையா? இன்னைக்கு மலையில் கூட தீபங்கள் ஏற்றுறோம் இல்லையா? அது இல்லாமல் விலங்குகளுக்காக பயந்து போனவர்களும் நெருப்பை என்ன செய்வாங்க, உண்டாக்கி அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. அதே நிலையில் இருளை விளக்குவதற்காகவும் தெய்வங்களை ஏற்றுவாங்க. இதெல்லாம் நம்முடைய மரபுகள் இயல்பாக இருக்கிறது. அது இன்னொரு இடத்துல, ஒரே இடத்துல தான் இருக்கணுமா? நீங்கள் தீபத்தை முதன்மையாக கொண்டுங்க நீங்கள் வந்து வாழ்ந்தீர்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் எங்கோ கண்காண இடத்துல ஒருத்தன் அதே சிந்தனையோடும் அதே மரபுகளோடும் செய்யக்கூடாதா? அப்போ அங்கேருந்து நம்ம காப்பி அடித்தோம் அல்லது இங்கேருந்து அவன் காப்பி அடித்தான்னு சொல்லவா? கிடையாது. அந்த அடிப்படையில் அது வந்து இயல்பாக இருந்த நிலைகளை இன்றைக்கி வந்து இந்த கதைகளோடு, நரகாசுரன் கதைகளோடு புராணங்களோடு பொருத்தி அதை வந்து என்ன செய்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்கல்ல, அது அரசியல். அதுதான் நம்ம வந்து சங்க இலக்கியங்கள் எதுவும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? கூட இல்லவே இல்லை. இவாளுங்கிற கத்தியிலே கிடையாது. நமக்கே பின்னால் வந்து தானே, அப்புறம் எப்படி அங்கே இருக்கும்? அன்றைக்கு பூரா இயல்பாக அது அது நமக்கு தெளிவாக பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது இந்த விழா தான். இந்த விழா தான். அதில் வந்து மாற்றுக்கருத்தும் கிடையாது. சரி, நன்றி ஐயா, மிக சிறப்பான, மிக்க மகிழ்ச்சி.